கீழே பார்த்தீங்கன்னா ரூமெல்லாம் ரொம்ப டார்க்காக இருக்கும். இங்கே பாருங்க, இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது. இது வந்து இந்த வீட்டில் இருக்கிறத நான் இப்போ தான் பார்க்குறேன். இதை வந்து நான் மியூசியமில் பார்த்தேன். இதை வந்து இது பார்த்தீங்கன்னா இந்த பேஸ்மெண்ட் போகிறதுக்கான வழி இதுதாங்க. ஸோ இது கடையில் பார்த்தீங்கன்னா இதுவும் அதே பழைய காலத்து கட்டையில் தான் இதுவும் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா அந்த பழைய காலத்து விண்டேஜ் ஸ்டைல் வீடு ஊட்டியில் கட்டினது. அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த பையில் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. இதில் ஒரு முக்கியமான ஃபோட்டோஸ்லாம் இருக்குது. ஒரு வழியாக நம்ம எத்த பண்டிகைலாம் முடிச்சுட்டு வந்துட்டோம். ஹோம் டூர் போட்டதுக்கப்புறம் பார்ட் 2ல் வந்து பேஸ்மெண்ட் டூர் போகிறேன்னு சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து நமக்கு எத்த பண்டிகை வந்துருச்சு. அதனால் எல்லாமே கம்ப்ளீட்டாக அதில் எங்கேஜ் ஆகிட்டோம். அதனால் பேஸ்மெண்ட் டூர் போட முடியல. அதுக்கப்புறம் இப்போ தான் முடிச்சு எல்லாமே வந்திருக்கோம். இப்போ தான் வந்து பேஸ்மெண்ட் டூர் போட போகிறோம். ஸோ இதுக்கெல்லாம் தான் பேஸ்மெண்ட் போகிற வழி. ஸோ வாங்க போய் பார்க்கலாம். மேலே வீடு விட்டு தாங்க நம்ம ரெனோவேட் பண்ணியிருக்கோம். கீழே வந்து எதுவுமே பண்ணல. அதே அப்படியே பழைய காலத்து வீடு அப்படியே தான் இருக்குங்க. ஒரு ரூமில் வந்து நம்ம ஸ்டோர் ரூமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். வாங்க கீழே போய் பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா இந்த பேஸ்மெண்ட் போகிறதுக்கான வழி இதுதாங்க. இதெல்லாமே வந்து வுட்டன் ஃப்ளோரு. ஸோ இது கடையில் பார்த்தீங்கன்னா இதுவும் அதே பழைய காலத்து கட்டையில் தான் இதுவும் பண்ணியிருக்காங்க. இந்த கட்டை தானாக நிற்காது. இங்கே ஒரு ஸ்டாண்ட் இருக்கும். இதை வந்து எடுத்துக்கு இங்கே சைடில் முட்டு கொடுத்தோன்னா இது நிற்கும். வாங்கி கீழே போய் பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இது வந்து ரீசெண்டாக கொஞ்சம் தண்ணி லீக்கேஜ் ஆச்சுன்னு சொல்லிட்டு இதை வந்து பூசியிருந்தாங்க. இந்த கட்டை வந்து இங்கே இருக்குது. இந்த கட்டை வந்து செட் ஆகிற மாதிரி வச்சிட்டோன்னா இது நின்றுங்க. கீழே பார்த்தீங்கன்னா ரூமெல்லாம் ரொம்ப டார்க்காக இருக்கும். லைட் போட்டாலுமே இங்கே அடிலெல்லாம் ரொம்ப டார்க்காக தான் இருக்குங்க. சுவிட்ச் இங்கே இருக்குது. இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா அந்த பழைய காலத்து விண்டேஜ் ஸ்டைல் வீடு ஊட்டியில் கட்டினது. நம்ம வெடிச்சு வரதுக்குங்க கொஞ்சம் கதவை திறக்கலாங்க. கதவை திறந்து வச்சுட்டோன்னா நல்லா வெடிச்சு வருங்க. வெளியிலையும் நமக்கு இந்த மாதிரி வாசல் இருக்குங்க. இங்கே உள்ள இருக்கிற ரூமுக்கும் பாருங்களேன், இந்த ரூம்லேருந்து வெளில வந்து இருக்கிற வியூக்கும் பாருங்களேன் எப்படி இருக்குது பாருங்கள். நம்ம பேஸ்மெண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா இந்த டோர் வந்து முன் வாசலுங்க. ஸோ முன்னாடிலாம் வந்து 2 ஃபேமிலி தனி கீழே அரைச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த இடம் தான் முன் வாசலாக இருக்கும். நம்ம வீட்டுக்கு பின்னாடிங்க இந்த மாதிரி சின்ன சின்ன ஃப்ளவர்ஸ்லாம் போட்டு வச்சுருக்கோம் பாருங்கள். அந்த எல்லோ ஃப்ளவர் ஒன்று, இது வந்து ரோஸ் கலர் அந்த பூ ஒன்று நம்ம போட்டிருக்கோம். இங்கே வந்து புதினா செடி போட்டிருக்கோங்க. வாரத்தில் இங்கே வந்து கீழே வந்து இந்த பூவெல்லாம் எடுத்துகிட்டு திங்கக்கிழமை ஆச்சுன்னா பூவெல்லாம் எடுத்து சாமிக்கு போட்டுவாங்க. இங்கேருந்து பாருங்கள் வியூ எப்படி இருக்குன்னு. பின்னாடியே ஃபார்மிங்க ரொம்ப அமைதியாக இருக்கும். ஊட்டியில் எல்லா ஊருமே அமைதியாக இருக்கும். அதுலேயும் இன்னுமே தனியாக இருக்கிற வீட்டிலலாம் அது ரொம்ப அமைதிங்க. வாங்க உள்ளே போகலாம். காற்றுல வந்து இந்த இந்த கதவு அடிச்சிட்டே இருக்கும். இதுக்கு இந்த கல் கொடுத்தோம்னா நின்றுக்கும். உள்ளே போகலாம் வாங்க. இந்த ரூம் வந்துங்க நம்ம வந்து ஸ்டோர் ரூமாக யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம ஃபார்முக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்து வந்து இங்கே வச்சுருக்கோம். ஃபார்மில் யூஸ் பண்ண பொருளெல்லாம் இங்கே போட்டு வச்சுருவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கேரட் பிடிக்கும் போது தண்ணி ஊற்றுவாங்க. அதுக்கு வந்து இருக்க ஸ்ப்ரிங்க்லரு. அதுக்கப்புறம் வந்து அங்கே போட்டது அந்த தகர தட்டுன்னு சொல்லிங்களா, அந்த தகர தட்டுறது. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து அந்த மணல் சலிக்கிறது வேணுங்கிறப்போ இந்த அடிவீட்டில் இங்கே முன்னாடி ஒர்க் பண்ணாங்க. அப்போ மணல் சலிக்கிறது. இங்கே பார்த்தீங்கன்னா மோட்ரு இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்ப்ரேயரு. அப்புறம் நம்ம கார் ரீசெண்ட் டயர் மாற்றணும். அதுக்கான நல்ல டயர், இந்த பழைய டயர் இங்கே இருக்குது. இந்த விறகெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே போட்டு வச்சுருவோம். வெயில் டைமில் நல்லா விறகு கொஞ்சம்லாம் வெளியில் இருக்கும். இந்த மாதிரி மழை டைம்லலாம் என்ன பண்ணுவோன்னா விறகெல்லாம் இங்கே போட்டு வச்சுருவோம். அதுலேயும் நல்ல பெரிய பெரிய கட்டை விறகெல்லாம் இதை போட்டுருவோம். ஏன்னா இதெல்லாம் வந்து மழையில் நனைஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் காயறதுக்கு டைம் எடுக்கும். அதுக்கப்புறம் இங்கேருந்து வந்து நம்ம விறகு யூஸ் பண்ணும்போது இங்கேருந்து நம்ம எடுத்துப்போங்க. அதுக்கப்புறம் இது ஒரு ரூம், இது வந்து ஸ்டோர் ரூமாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு ரூம் போகுங்க. மேக்ஸிமம் இது எதுவுமே ரெனோவேட் பண்ணல. இந்த ஸ்டோன்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே பழைய காலத்து வீடு தான். எங்கள் பாருங்க, பார்த்தா தெரியும் உங்களுக்கு. பார்த்தா காலத்தில் எப்படி கட்டினாங்களோ அதே மாதிரி தான் இருக்குது. இந்த டோரெல்லாம் பாருங்கள், நான் மேல் வீட்டில் கட்டின மாதிரி அதே மாதிரி பெரிய பெரிய பழைய தான் டோரு. பெரிய பெரிய அந்த உடன் டோர் தான் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா எல்லாமே உடன் ஃப்ளோரு. எங்கள் அடியில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து
மண் தரை, இந்த ஃபுல்லாக மண் தரைங்க. அதனால சும்மா ஈரம் எந்திரிக்காமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஷீட் போட்டு வச்சுருக்கோம். இன்சைடில் பார்த்திங்கன்னா நம்ம இந்த பழைய ஒளியெல்லாம் உடஞ்சது, இதை வந்து இந்த முள்ளுன்னு சொல்லுவாங்க இது. அதுக்கப்புறம் சம்மட்டி. இன்சைடு பார்த்திங்கன்னா மண்வெட்டி இருக்குது. இந்த செவரெலாம் பாருங்களேன், கேப்பா. இதை பார்த்தாலே அப்படியே அந்த பழைய காலத்து வீடு இதிலலாம் ஸ்டே பண்ணணும்னா எப்படி ஸ்டே பண்ணணும்னு யோசிச்சு பாருங்கள். அப்புறம் நம்ம மேலே வீட்டை ரெடி பண்ணும்போது எடுத்த அந்த பலகைலாம் வந்து கீழே போட்டு வச்சுருக்கோம், அதுக்கு தேவைப்படும்னு சொல்லிட்டு. இன்சைடு பார்த்திங்கன்னா ஒரு புக் ஸ்டாண்டு. இதெல்லாம் இந்த புக்ஸ்லாம் வந்துங்க தம்பி காலேஜ் படிக்கும்போது இதெல்லாம் யூஸ் பண்ண புக்ஸு, இதெல்லாம் அப்படியே வச்சுருக்காப்புல. இதில் ஒரு முக்கியமான ஃபோட்டோஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பழைய காலத்து ஃபோட்டோ, இவங்க விண்டேஜ் டைமில் எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்குது. ஸ்கூல் படிக்கும்போது, குழந்தையா இருக்கும்போது எடுத்த ஃபோட்டோலாம் இருக்குது. இது தார் ஃபோட்டோ. இது வந்து அம்மா ஸ்கூல் படிக்கும்போது எடுத்த ஃபோட்டோ. ஃபோட்டோஸ் எல்லாம் அந்த காலத்து அதை கொஞ்சம் அழிஞ்சிருச்சு. இந்த ஃபோட்டோஸ்லாம் வந்துங்க என்னோட சின்ன வயசில் எடுத்த ஃபோட்டோங்க. இது நீயா? இந்த ஃபோட்டோலாம் எனக்கு இன்னும் பார்த்ததே இல்லை. நீங்கள் பாருங்களேன். ஏய் அது இருங்க, இது இங்கே சரி தெரிலன்னு நினைக்கிறேன். வெளிச்சத்தை வச்சு காமிக்கிறேன். வெளிச்சத்தில் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் எப்போ எடுத்த ஃபோட்டோ, எது டேட்டு எது இருக்கா? எதுவுமே இல்லை. இதெல்லாம் அம்மாவோட சின்ன வயசோட ஃபோட்டோ. பார்க்கவே நல்லா இருக்கு பாருங்களேன். இங்கே ஸ்டோர் ரூம்குள்ளே வந்து பார்த்ததுக்கும் இதெல்லாம் ஒரு பழைய மெமரிஸ். இங்கே பாருங்கள், இங்கேருந்து க்ளீனாக தெரியுது ஃபோட்டோ. இது பார்த்தீங்கன்னா இது சென்டரில் இருக்கிறது அம்மா, லெஃப்டில் இருக்கிறது அவங்க தங்கச்சி சித்தி. அதுக்கப்புறம் இது வந்து இன்னொரு சித்தி, எங்கள் பேர் சோனான்னு சொல்லி. ஆனால் ஃபோட்டோ கொஞ்சம் பழசானதுனால கொஞ்சம் தண்ணி உள்ளே போய் ஃபேஸ் கிளியராக தெரியாமல் போயிடுச்சு. இதெல்லாம் ஏசதுக்கு அப்புறம் இது ஃபோட்டோ இதெல்லாம் 7வது படிக்கும்போது எடுத்த ஃபோட்டோ. இதெல்லாம் தம்பி ஃபோட்டோ தான் இருந்துச்சு, இப்போ அதெல்லாம் எங்கே போச்சுன்னு தெரில. அதெல்லாம் ஒல்லிடி எவ்வளோ மேலே இப்போ. இந்த புக்கில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து காலேஜ் டைமில் யூஸ் பண்ணது. இதுக்குள்ளே ஒரு ரூம் இருக்குங்க, வாங்க இதுக்குள்ளே போகலாம். இதுக்குள்ளே போய் பார்க்கலாம். போனாட்டு நம்ம ஷார்ட்ஸ் பண்ணும்போது சுவிட்ச் போட ஐடிட்லன்னு சொல்லிட்டு இந்த வாட்டி இந்த பைப் கொண்டு வந்துட்டாங்க பாருங்க சுவிட்ச் போடுறதுக்கு. இது நோடு வரலாம் தோற எங்கள் ஐயா தெரியல. ஆக பாபுயை கூட டெல்லி ஆக்ராங்கலாம் குதுப் மினார். இது பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு தாத்தா பாட்டி, அவங்க வந்து அம்மாவோட சித்தப்பா அவங்க கூட இந்த மாதிரி ஏர்ஃபோர்ஸில் இருந்தார். அவர் அப்போ தாத்தா பாட்டி எல்லாத்தையும் டெல்லி ஆக்ராலாம் கூட்டிகிட்டு போயிருந்தார். அந்த ஃபோட்டோஸ் இது வந்து நான் ஒரு வாட்டி ஃபோட்டோவை தனியாக எடுத்து உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அந்த டைமில் இந்த சித்தப்பா வந்து எல்லோரும் சுற்றி காமிச்சிருக்காரு எல்லாத்துக்கும். எனக்கு ஞாபகம் இருக்குங்க, சின்ன வயசில் வீட்டில் அங்கங்கே மாட்டி வச்சுருப்பாங்க இந்த ஃப்ரேம் எல்லாம். இது ஒன்று, அப்புறம் காட் லவ்ஸ் யூ. இதில் எந்த இடம்னு தெரியாது, ஆனால் வீட்டில் அங்கங்கே ஒரு ஃப்ரேம் இருக்கும். இதெல்லாம் எவ்வளோ பழசாயிடுச்சு பாருங்கள். இந்த ஃப்ரேம் எல்லாமே பேக் சைடு அப்படியே கம்ப்ளீட்டாக ரஸ்ட் ஆயிடுச்சு. எல்லா ரூம்லேயும் ஒரு இந்த மாதிரி ஃப்ரேம் தொங்கும். இது பார்த்திங்கன்னா அந்த காலத்து அந்த மரங்க, இந்த ராகி சாமை இதெல்லாம் வந்து இவங்க வந்து செய்யும்போது அதை வந்து சரி பண்ணுறதுக்கான இந்த மரம் இருந்தாங்க. அது மடியார் மரம் நாங்கள் அறியறதுக்கா நாங்கள் அறிவிலையே இது அந்த காலத்தில் யூஸ் பண்ணது. இது எனக்கு ஞாபகம் இருக்குது. இந்த வீடு ரெனோவேட் பண்ணும்போது அந்த ஃப்ரண்ட்டு இது வந்து கழட்டினாங்க பல்பு. அந்த காலத்து இன்னும் நல்லா வெயிட்டாக இருக்குது. இப்போ அந்த காலத்து பல்பு இது வந்து கரெக்டாக அந்த வீட்டு முன்னாடி இந்த மாதிரி தொங்கும். ஸோ ரெனோவேட் பண்ண டைமில் இது வேணான்னு சொல்லி கழட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த பையில் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. அது மட்டும்
இதில் பார்த்திங்கன்னா நம்ம இறக்குறப்போ என்னென்ன ரிச்சுவல்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க இங்கே எல்லா வீட்டிலலாம். ஸோ அதுக்கெல்லாம் இந்த மாதிரி இதில் வந்து அந்த அரிசி அந்த அந்த படுகை ரிச்சுவல்ஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு இதில் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து நிறைய இருக்குங்க இதுக்குள்ளே. வேறு என்னது முறை. அப்புறம் அதே மாதிரி இது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் முறை இருக்குது. ஒரு செட்டு நல்லா பாட்டி காலத்தில் போய் யூஸ் பண்ணது. அப்படி இதுக்குள்ளே இப்போ வேணாம் போட்டு வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது. இது வந்து இந்த வீட்டில் இருக்கிறத நான் இப்போ தான் பார்க்குறேன். இதை வந்து நான் மியூசியமில் பார்த்தேன். இதை வந்து இது பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் இந்த குழம்பெல்லாம் பண்ணாங்கன்னா ஸ்பூனெல்லாம் இருக்காது, ஸ்பூன் அந்த கரண்டி அதெல்லாம் இருக்காது. இன்னும் விண்டேஜ் டைப்பில் இதான் வந்து ஸ்பூனாக யூஸ் பண்ணாங்க. அந்த காலத்தில் இந்த சில்வர் ஸ்பூனு அப்புறம் கரண்டி அதெல்லாம் இருக்காது. இது பார்த்தீங்கன்னா அந்த தேங்காயோட ஓடு, அந்த ஓட்டில் வந்து இந்த ஒரு குச்சி இந்த மாதிரி செதுக்கி இதை வந்து இங்கே மாதிரி இதுக்குள்ளே போட்டு இது யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதில் தான் வந்து அந்த காலத்தில் குழம்பு அதெல்லாம் எடுத்து ஊட்டணுன்னா இதை யூஸ் பண்ணுவாங்க. மோர் அதுக்கப்புறம் குழம்பு இதில் எடுத்து ஊற்றுறதுக்கு இதை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், அதுலேயும் மூடி அதுக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இரும்பில் வந்து இல்லை, இது வந்து கொத்து, ஒரு கால் இருக்கிற கொத்து. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்புறம் இது பார்த்தீங்கன்னா தூப்ப கரண்டி. இதை வந்து அந்த காலத்து சாமிக்கு தூப்பம் போட்டு இது யூஸ் பண்ணுவாங்க. அந்த போத்தன் தூப்பம் கூட அப்படி இருக்கு பாருங்கள். இப்போ வந்து எல்லாமே மாறினா சின்னதாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த காலத்தில் எவ்வளோ பெருசாக இருந்திருக்கு பாருங்கள். என் கை இங்கே இந்த அளவு தான் இருக்குது. இப்போ இது வந்துங்க ஃபஸ்ட்டெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்த ஸ்ப்ரேயரு. இது வந்து நம்ம கையில் அடிக்கணும். இப்போ வந்து தான் எலக்ட்ரிக் ஸ்ப்ரே வந்துச்சுங்களே, நம்ம சுவிட்ச் போட்டால் போதும். இதில் ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இது வந்து மேனுவலு, ஆட்டோமேட்டிக் மாதிரி. இப்போ வந்து எல்லாமே மோட்டர் சுவிட்ச் போட்டால் அதுவே அடிச்சிடும். ஃபஸ்ட்டில் வந்து இது நம்ம ஹேண்ட் யூஸ் பண்ணி இது எல்லாமே நம்ம பம்ப் பண்ணணும். பேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா பழைய காலத்து வீடு மாதிரி தான் இருக்கும். அது பழைய காலத்து வீடு தான். வெளில வந்து வியூ பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. இதுக்கு பேக் கேமில் காட்டுறேன். இதுதாங்க நம்ம வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற வியூ. ஸோ நம்ம அந்த மாடி அந்த ஜன்னலேருந்து பார்த்தாலும் இந்த வியூ தான் தெரியும். கீழே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பக்கத்துலேயே ஃபார்ம்லேயே இறங்கிக்கலாம். இந்த பின்னாடி வழியாக ஃபார்முக்கு இறங்கிக்கலாங்க. அங்கே நம்ம பண்டிகை கொண்டாடின கோயில் வந்து அங்கே மேலே தான் இருக்குங்க. அங்கே தான் நம்ம லாஸ்ட் டைம் எத்த பண்டிகை கொண்டாடணும். அந்த வீடியோ தான் நம்ம சேனல் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதோட பேஸ்மெண்ட் டூர் முடிஞ்சுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கோட வீடியோ கான்செப்டோடு உங்களை வந்து பார்க்குறேன். பாய்.